கோதுமை மாவில் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதில் 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சுட்டு எடுக்கிறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு. அதனால தான் இதுதான் பக்குவங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. தோசைக்கல் ரொம்ப காயக்கூடாது. லைட்டாக தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மாவை. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்குங்க. அப்போ தான் வேகிற நல்லா வேக. அதனால தான் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.